To Future Vision Study Center in Botany class. Today we are going to discuss about 9th unit. Topic is plant ecology, environment, conservation biology and phytogeography. So in previous class we discussed about scrub jungle with reference to Tamil Nadu. So in the scrub jungle நம்ம previous class நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா the scrub jungle அப்படின்னா வந்து இட்ஸ் ஏரியா, அதாவது வந்து லேண்ட் வந்து டாமினேட்டட் பை லோ டென்ஸ் அண்ட் ஆஃபன் த்ரோனி ஷ்ரப்ஸ் அண்ட் புஷஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் தான் வந்து ஸ்க்ரப் ஜங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தோம்னா வந்து அந்த ஃபாரஸ்ட் வந்து இட்ஸ் பி ஃபவுண்ட் இந்த ட்ரையராக இருக்கும், வறண்ட நிலையில இருக்கும். ஸோ புவர் சாயில்ஸ் பி ஹேவிங் த லோ ரெயின்ஃபால் adapted to harsh the conditions like drought and fire. So these area often have a mixture of the shrubs and grasses or sometimes transited zones between the savanna, desert or between the forest and grasslands எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோடைய மேஜர் ஃபாரஸ்ட் டைப்ஸ் இன் இந்தியான்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா வந்து லூசியஸ் கிரீன் கவர்ஸ் தட் என்கேஜ் லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்ட் எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட், இது வந்து ஸ்க்ரப் ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சம் ஆஃப் த மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபவுண்ட் இன் Tamil Nadu. So the vegetations in scrub forest அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்க்ரப் அப்படின்னா வந்து லோ க்ரோயிங் ஏரியாவில் இருக்கக்கூடியது தான். ஸ்க்ரப்னாலே வந்து ஸ்க்ரப் அப்படிங்கிறது மீனிங் பார்த்தீங்கன்னா வந்து லோ க்ரோயிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ woody vegetations that often form a dense continuous cover. So unlike forest which are dominant by the tall trees, the land stands and scrubland is characterized by these short, often tangled shrubs. So it will be giving the entire biomass its description's name. ஸோ ஸ்க்ரப் ஃபாரஸ்ட் வந்து எதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து the scrub can be very valuable for the wild range of wildlife. It's providing the continued sources of nectar, fruits, seeds, shelter, breeding and roasting sites. So a stand of scrub with a varied plant species, அதாவது வந்து age and structure will be supported a great variety of the species. எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டாக வரும். ஸோ இதோட கேரக்டர் என்ன, இந்த ஸ்க்ரப் ஃபாரஸ்டுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, ஸோ ஸ்க்ரப் ஃபாரஸ்ட் அப்படின்னா இட்ஸ் கேரக்டரைஸ்ட் as a dense growth அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்க்ரப் ஜங்கிள் இல்லாட்டி ஸ்க்ரப் ஃபாரஸ்ட், ஸ்க்ரப் லேண்ட், இது தமிழ்நாடு வந்து இட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் ஃபாரஸ்ட் டைப் ஃபவுண்ட் இன் த ஸ்டேட்ஸ் ட்ரையர் அண்ட் semi arid regions. So the low characteristics by low thorny trees and bushes, it will be well adapted area with a low rainfall வந்து இருக்கும். ஸோ இதோடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இட்ஸ் a many species of the mammal benefits in the presence of the scrub, including the வந்து it will be feeding the nectar and fruit. It's a rodent and shoes which feeding on the insects or use the undergrowth for the shelter and tannin. ஸோ பேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தி எட்ஜ் woodland or scrub habit to hunt for the insects and large mammals may be sheltered in the shrub. ஸோ இதோட கீ கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா வந்து இதோடைய வெஜிடேஷன். ஸோ வெஜிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஷ்ரப் வந்து லோ woody shrub resistant. இது வந்து அக்கேஷியா ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து இதில் நல்லா வளரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளைமேட்டிக் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதோடைய கிளைமேட்டிக் ரேஞ்சஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நார்மலாக வந்து ஆனுவல் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 75 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து 70 சென்டிமீட்டர். டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 25 டிகிரி செல்சியஸில் இருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ ப்ரிவலண்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு பார்த்தா தருமபுரி, ராமநாதபுரம், விருதுநகர் அண்ட் அதர் இன்டீரியர் பார்ட் as well as அந்த லீவார்ட் சைட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதோட எக்காலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வைல்ட் லைஃப் ஸ்பீசியஸ் இன்க்ளூடிங் ஸ்பாட்டட் டியர், இண்டியன் ஆன்டிலோப், ஸோ இந்த வேரியஸ் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட் எல்லாமே வந்து முல்லை, பாலை, அந்த லேண்டில் வந்து எப்படி ஆன்சியன்ட் சங்கம்னு சொல்கிறோம் அந்த மாதிரி வந்து இது அது வந்து வரக்கூடியதான் இது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் த்ரெட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பயோடைவர்சிட்டி. ஸோ த host a unique range of flora and fauna, so including the endemic
and endangered plants. And the specific spider species highlighted their ecological significance. So ecosystem services, they're providing the important functions such as the protection the soil from the erosions and helping the regulating the water flow. So threatens padina only it will be intensive the agriculture, overgrazing, urban expansion, degraded it will be consume the primary decisions forest and secondary scrub forest conservation of effort are important to the preservation. So more information for the Tamil Nadu pathina the forest department providing the detail on the state's diverse the forest ecosystem and conservation initiative. So இதெல்லாமே scrub jungles with reference in Tamil Nadu. So the life form and classes of the physiognomy, life form classes and phytoclimatic spectrum. So இதில் தான் கீழே வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரன்கியர்ஸ் லைஃப் ஃபார்ம். ஸோ இன்னைக்கு நம்ம ரன்கியர்ஸ் லைஃப் ஃபார்ம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். So the climate it will be determining the types of plant that can exist in each region of vegetation. ஒவ்வொரு region vegetation பார்த்தீங்கன்னா it will be referred to the physiognomy. ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இது ரெஃபர் பண்ணக்கூடிய physiognomy சொல்லலாம். ஸோ இட்ஸ் கன்சிஸ்ட் த ஜென்ரல் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பி ஷேப் த லைஃப் ஃபார்ம் ஆஃப் த ஸ்பீசியஸ் கம்பேரிங் வெஜிடேஷன்ஸ் அண்ட் ஆக்சுவலி த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வெஜிடேஷன் டைப் ஹேஸ் பீன் டன் இன் த பேசிக்ஸ் ஆஃப் த physiognomy. So species of community can be grouped into the several life forms on the basis of the general appearance and growth. So the life form of the vegetations certain extent indicators of the climate. So India has been extensively developing by the Danish botanist யாருன்னு பார்த்தீங்கன்னா ரன்கியர்ஸ். ஸோ ரன்கியர்ஸ் இந்த இயர் ஆஃப் 1934 தான் இவர் ரன்கியர் லைஃப் ஃபார்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ he considered that it is the unfavorable environmental conditions which exerts a major control over the growth from, and he started the significance of the adaptations of the buds and short tips of the overcoming adverse the temperatures and survival in drought. So a classifications of plant on the basis of the types and kinds of the penetration organ. So seems by the natural rentiers called there is a kinds and types of these organ in the life form. So இதெல்லாமே இந்த ரன்கியர் classification type formல வருது. So இந்த ரன்கியர் employed the 3 guiding rules in the selection of life form characteristics. ஸோ என்னென்ன லைஃப் ஃபார்ம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இவர் கொண்டு வந்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the character must be structural and essential and must be represent important morphological adaptation. ஸோ இது ஸ்ட்ரக்சரல் அண்ட் எசென்ஷியலாக இருக்கணும். must it will be reported as an important morphological adaptation வரணும். செகண்ட் பார்த்தோம்னா the character must be sufficiently clear so that one can easily see in the nature. ஸோ சஃபிஷியண்டாக கிளியராக இருக்கணும், அதை ஈஸியாக நேச்சரில் பார்க்க முடியக்கூடியது. ஸோ ஆல் த லைஃப் ஃபார்ம்ஸ் எம்ப்ளாய்ட் must be of such nature as would constitute a homologous system and represent a single point of the view or aspect of the plants and thus enable a comparative statistical and statistical treatment of the flora of different communities. So on the basis of this one it will be recognizing the life forms of the group. So இந்த ரன்கியர் எம்ப்ளாய்மெண்ட் அந்த 3 கைட்லைன்ஸ் ரூல்ஸ் படி ஸோ இவர் நார்மலாக ரன்கியர் அப்படிங்கிற அந்த லைஃப் ஃபார்ம் ப்ராசஸ் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க, அந்த ஃபாரஸ்ட்டில் எந்த மாதிரி இருக்கணும், அதுக்கு வேண்டி என்ன ஒரு ஆராய்ச்சியை இவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம இது பார்த்துட்ருக்கோம். ஸோ
ஸோ இந்த ரன்கியர் தாவரங்களின் வாழ்க்கை வடிவமைப்பு தான் வந்து ரன்கியர் லைஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாதகமான சூழ்நிலை, அதாவது குளிர் இல்லாத வளர்ச்சி எவ்வாறு எதிர்கொள்கிறது, குளிராகட்டும் வளர்ச்சியாகட்டும் அது வந்து எப்படியெல்லாம் வந்து எதிர்கொள்ளுது. அதே மாதிரி 1934 தான் வந்து டென்மார்க் தாவரவியல் தான் வந்து கிறிஸ்டன் ரன்கியர் அப்படிங்கிறது தான் வந்து இந்த முறையை வந்து வெளியிட்டாரு. ஸோ இதுக்கு கீழே வந்து டிஃப்ரெண்ட் பேசிஸ் ஆஃப் த குரூப் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன குரூப்ஸ் வந்து இவர் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபெனிரோஃபைட்ஸ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து சேமிஃபைட்ஸ். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஹெமிகிரிப்டோஃபைட்ஸ். ஃபோர்த் ஒன் வந்து கிரிப்டோஃபைட்ஸ் அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து தெரோஃபைட். ஸோ இந்த 5 கிளாசிஃபிகேஷன்ஸ் மூலமாக வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபெனரோஃபைட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஃபெனரோஃபைட்ஸ் அப்படின்னா என்னன்னா இதோட தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மரங்கள் வந்து பெரிய புதர்கள் மாதிரி மரங்கள் மற்றும் பெரிய புதர்கள் வந்து இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து வளரக்கூடிய மொட்டு தாவரங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 25 சென்டிமீட்டருக்கு மேலே உயரத்தில் வந்து அமைஞ்சிருக்கும். இது உதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டல காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே வந்து இந்த ஃபெனிரோஃபைட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து சேமிஃபைட்ஸ். ஸோ ஹேமிஃபைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன சின்ன புதர்கள் இல்லாது தரையோட படர்ந்திருக்கிற தாவரங்களை வந்து குறிக்குது. ஸோ இதில் மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா வந்து 25 சென்டிமீட்டருக்கும் லெஸ், அதாவது குறைவான உயரத்துல தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பனிக்காலத்துல வந்து பனி அல்லது இலைகளால் வந்து இவை பாதுகாக்கப்பட்டதா இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ராக் ரோஸ், பாறையில வரக்கூடிய ரோஜாவெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து ஹெமிகிரிப்டோஃபைட்ஸ். ஸோ ஹெமிகிரிப்டோஃபைட்ஸ் அப்படிங்கிறது இது வந்து பெரும்பாலும் வந்து பல்லாண்டு வாழும் புல்வகைகள். ஸோ இவற்றின் மொட்டுக்கள் வந்து சரியாக வந்து மண்மண்டலத்தில் அல்லது மண்ணுக்கு மிக நெருக்கமாக அமைஞ்சிருக்கும். ஸோ மண்ணிலேயே இல்லை மண்ணுக்கு மிக நெருக்கமாக வந்து இது அமைஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து கிரிப்டோஃபைட்டை வந்து என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தோம்னா வந்து ஜியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரிப்டோஃபைட்ஸ் இட்ஸ் அதர்வைஸ் கால்டு ஆஸ் ஜியோஃபைட்ஸ். ஸோ கிரிப்டோஃபைட்ஸுக்கு வந்து அதர் நேம் வந்து என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரிப்டோஃபைட்ஸ் வந்து மண்ணுக்கு அடியில் தான் வந்து மறைந்து வாழும் தாவரம். ஸோ இது மொட்டுக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மொட்டுக்கள் வந்து மண்ணுக்கு அடியில் கிழங்குகள் மட்ட நிலத்தை, அதாவது வந்து பல்ப்ஸு ரைஸும் இந்த நீருக்கு அடியில் அமைஞ்சிருக்கிறது எல்லாமே இது வரும். ஸோ இதோடைய உட்பிரிவுகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து இதுல வந்து ஜியோஃபைட்ஸ் இருக்குது. ஜியோஃபைட்ஸ் வந்து இருக்கு. உட்பிரிவுகள் அதாவது வந்து சப்டிவிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இதுல வந்து ஜியோஃபைட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹாலோஃபைட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரோஃபைட்ஸ் இருக்கு. ஸோ ஜியோஃபைட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஜியோஃபைட்ஸ் அப்படின்னா வந்து நிலத்தடி மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜியோஃபைட்ஸ்னா வந்து நிலத்தடி மொட்டுக்கள்னு சொல்லுவோம். இதே மாதிரி வந்து ஹாலோஃபைட்ஸ் அப்படிங்கிறது வந்து சதுப்பு நில மொட்டுக்கள். ஸோ சதுப்பு நிலத்துல இருக்கக்கூடிய மொட்டுக்கள் வந்து சதுப்பு நில மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி வந்து ஹைட்ரோஃபைட்ஸ். ஸோ ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது ஹைட்ரோ அப்படின்னாலே என்னன்னா வந்து வாட்டர். ஸோ இது வந்து நீர்வாழ் மொட்டுக்கள். ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னா வந்து நீர்வாழ் மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரிப்டோஃபைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து 3 டைப்ஸ் இருக்கு. 3 டைப்ஸ் வந்து ஜியோஃபைட்ஸ்னா வந்து நிலத்தடி மொட்டுக்கள், ஹாலோஃபைட்ஸ்னா வந்து சதுப்பு நில மொட்டுக்கள், அதே வந்து ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னா வந்து நீர்வாழ் மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து தெரோஃபைட். ஸோ தெரோஃபைட் அப்படின்னா வந்து இது வந்து ஓராண்டு தாவரம். இது வந்து ஆனுவல் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட வாழ்க்கை சுழற்சி பார்த்தீங்கன்னா வந்து இவை பாதகமான காலங்களில் வந்து விதைகளாக மட்டும் உயிர் வாழ்கின்றன. சாதகமான சூழ்நிலையில வந்தவுடன் வந்து விரைவாக வளர்ந்து, அதாவது பாதகமான வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல வந்து விதையாவே இருக்கும். ஸோ வென் இட்ஸ் ஹேவிங் த ஃபேவரபிள் கண்டிஷன் இட்ஸ் பி சேஞ்சிங் ஆஸ் அ நியூ பிளான்ட். ஸோ இந்த பயாலஜிக்கல் ஸ்பெக்ட்ரத்தில் பார்த்தோம்னா வந்து குறிப்பாக இந்த வகையாக இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து வாழ்க்கை வடிவத்தில் வந்து சதவீத விகிதம் வந்து உயிரியல் நிறமாலை, அதாவது ஃபைட்டோ கிளைமேட்டுக்கு சார்ந்ததாக தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து லா ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ரன்கியர் வந்து அதிர்வெண் விதிப்படி வந்து சீரான தாவர சமூகத்தில் வந்து குறைந்த அதிர்வெண் கொண்ட இனங்கள் வந்து அதிக எண்ணிக்கையிலும், அதிக அதிர்வெண் கொண்ட இனங்கள் வந்து குறைந்த எண்ணிக்கையிலும் இருக்கும். ஸோ இந்த குறிப்பை வச்சு தான் வந்து ஏபிசி அதாவது லெஸ் தென் கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ணி கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுவார். ஸோ லெட் வி டிஸ்கஸ் ஒன் பை ஒன். So the cryptogams are not included in this system. So
கிரிப்டோ கேம்ஸ் வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து என்னென்னா வந்து ஃபெனிரோஃபைட்ஸ். ஸோ ஃபெனிரோஃபைட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இன் தீஸ் the penetrations buds are located on the twigs and branches and are exposed to the atmosphere during unfavorable periods. So plants are mostly woody trees and shrubs. So although it will be linnaeus, epiphytes and some large peripheral herbs can be described under this group. ஸோ இந்த குரூப்ல வந்து ஒரு லார்ஜ் உட்டியா இருக்கக்கூடியதெல்லாம் வந்து இந்த குரூப்ல வந்து வரும். ஸோ அக்கார்டிங் டு their height, so phanerophytes are divided into following groups. So இந்த phanerophytes வந்து according to their group அதோட height வச்சு வந்து it will be further it will be classified. So என்னென்ன classification வந்திருக்குன்னு பார்த்தோம்னா வந்து மெகா phanerophytes. So மெகா phanerophytes அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த perennial parts வந்து it's including the bud are more than 30 meters in height. இது வந்து more than 30 meter heights இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து மெகா phanerophytes. இதில் mesosphanerophytes அப்படின்னா என்னன்னா, mesosphanerophytes அப்படின்னா இட்ஸ் பிட்வீன் ஆஃப் 8 and 30 meters height. இது வந்து 8ல இருந்து 30 meters height வரைக்கும் தான் வந்து இது இருக்கக்கூடும். இதுக்கு பேர் தான் வந்து mesosphanerophytes. ஸோ மெகா phanerophytesனா வந்து more than 30 meters. mesosphanerophytes அப்படின்னா வந்து இட்ஸ் பிட்வீன் ஆஃப் 8 to 30 meter height. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து மைக்ரோ phanerophytes. ஸோ மைக்ரோ phanerophytes அப்படின்னா இட்ஸ் பிட்வீன் ஆஃப் 2 and 8 meters height. 2லேருந்து 8 மீட்டர் ஹைட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியதான் வந்து மைக்ரோ phanerophytes. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து நேனோ phanerophytes. நேனோ phanerophytes அப்படிங்கிறதுனா வந்து இட்ஸ் அண்டர் த 2 meters அண்ட் ஓவர் த 25 centimeters tall வந்து இருக்கும். இதுதான் வந்து நேனோ phanerophytes. So the above height classes are further divided according to the conditions where the meristematic tissues of the buds protected by the bud scales are they are naked and whether the plants are evergreen or deciduous. So further வந்து மறுபடியும் அதோடைய ஹைட்டை பொறுத்து என்ன ஆகும், அதில் நிறைய சேஞ்சஸ் வந்து வரும். ஸோ இது வந்து phanerophytes அப்படின்னா வந்து இட்ஸ் பெனிட்ரேட்டிங் த பட் ஆர் லொக்கேட்டட் ஆன் த டிப்ஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் த எக்ஸ்போசர் டு த அட்மாஸ்பியர்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி இது வுட்டாக இருக்கலாம், எபிஃபைட்ஸாக இருக்கலாம், இல்லை லார்ஜ் பெரினியல் ஹெர்ப்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு தேர் ஹைட் பார்த்தோன்னா வந்து இட்ஸ் வில் பி டிவைடட் இன்டு என்னென்ன கிளாஸஸாக டிவைட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா வந்து மெகா phanerophytes. மெகா phanerophytesனா வந்து மோர் தென் 30 மீட்டர் ஹைட் இருக்கும். mesosphanerophytesனா வந்து 8லேருந்து 30 மீட்டர் ஹைட்ல இருக்கும். மைக்ரோ phanerophytes அப்படின்னா பிட்வீன் 2 to 8 மீட்டர்ஸ் ஹைட்ல வந்து இருக்கும். அதே மாதிரி நேனோ phanerophytesனா வந்து அண்டர் 2 மீட்டர்ல இருந்து 25 சென்டிமீட்டர் டால் வரைக்கும் தான் வந்து அந்த நேனோனா வந்து மைக்ரோ ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து phanerophytes உடைய டிவிஷன். ஸோ நெக்ஸ்ட் we discuss about the hemiphytes. ஸோ hemiphytes அப்படிங்கிறது என்னன்னா வந்து buds or shoots apices are situated on the shoots that lie on the near the ground surface. The plants of this class are less than 25 centimeter in height, but their buds are found definitely above the soil surface. ஸோ இந்த பிளான்ட் வந்து எப்படி இருக்குன்னா வந்து இது வந்து 25 சென்டிமீட்டர் கம்மியாக தான் வந்து இது இருக்கும். ஸோ லெஸ் தென் 25 சென்டிமீட்டர் ஹைட் தான் இருக்கும். அதோடைய பட்ஸ் வந்து இட்ஸ் வில் பி ஃபார்ம்டு டெஃபினெட்லி above the soil surfaceல தான் வந்து இருக்கும். ஸோ அன்ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன ஆகுனா வந்து பட் வந்து இட்ஸ் வில் பி ப்ரொடெக்டட் இன் த டெட் ஃபாலன் லீவ்ஸ் கீழே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கும். ஹையர் ஆல்டிடியூட் வரும்போது இட்ஸ் வில் பி ப்ரொடெக்டட் பை ஸ்னோ நானே வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கும். ஸோ இது வந்து ஹீமோஃபைட்ஸ். ஸோ இந்த செமிஃபைட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வில் பி ஃபர்தர் இட்ஸ் வில் பி டிவைடட் இன்டு த ஃபாலோயிங் கிளாஸஸ். ஸோ இந்த செமிஃபைட்ஸ் இட்ஸ் வில் பி டிவைடட் இன்டு 4 கிளாஸஸாக வந்து டிவைட் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து சப்ஃப்ரூட்டிகோஸ் ஹெமிஃபைட்ஸ். ஸோ பட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் பை டெட் plant remains. Example Caryophyllaceae, Labiataceae, Leguminaceae. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம், செகண்ட் யூனிட்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது அந்த பேஸ்ல தான் வரும். ஸோ ஃப்ரூட்டிகோஸ்
செமிஃபைட்ஸ் பார்த்தோம்னா வந்து இட்ஸ் ப்ரொடெக்டட் டெட் பிளான்ட் ரிமைன்ஸ். ஸோ அந்த பட்டு வந்து டெட் பிளான்ட்ஸ்னால வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து பேசிவ் ஹெமிஃபைட்ஸ். ஸோ பேசிவ் ஹெமிஃபைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வந்து இந்த ஷூட்ஸ் லை ஆன் த கிரவுண்ட் சர்ஃபேஸ். இந்த ஷூட்ஸ் வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸில் வந்து இருக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து சாக்சிஃப்ரேஜ், பாலிகோனம் அண்ட் சேடம் எக்ஸெட்ரா. ஸோ தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவ் செமிஃபைட்ஸ். ஸோ ஆக்டிவ் செமிஃபைட்ஸ் அப்படின்னு என்னன்னா வந்து the buds lies on the ground and are protected by the snow under the unfavorable condition. ஸோ unfavorable conditionல வந்து இந்த ஸ்னோனால வந்து கவர் பண்ணி இருக்கக்கூடியதான் வந்து ஆக்டிவ் ஹெமிஃபைட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் மின்கா இட்ஸ் a எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்டிவ் ஹெமிஃபைட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா வந்து குஷன் ஹெமிஃபைட்ஸ். So they repeating the transition stage from hemiphytes to hemicryptophytes. So in this group the shoots are closely packed. So example azorella. So azorella வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா வந்து cushion hemiphytes. So இப்போ செகண்ட் டைப்ஸா நம்ம பார்த்தது வந்து செமிஃபைட்ஸ். இது ஹீமோஃபைட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஹெமிஃபைட்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ ஹெமிஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஸ் ஆர் ஷூட் apizes are situated on the shoots that lies on near the ground surface. ஸோ இந்த பிளான்ட்ஸ் வந்து இட்ஸ் will be classed வந்து less than 24 centimeterல இருக்கக்கூடியது. ஸோ ஃபர்தராக இது வந்து இட்ஸ் will be classified into 4 type. இது வந்து subfruticose hemiphytes, passive hemiphytes, active hemiphytes and cushion hemiphyte. இந்த மாதிரி 4 இதாக வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ subfruticose hemiphytesனா வந்து buds are protected by dead plant remains. Passivனா வந்து shoots lie in the ground surface. Activeனா வந்து bud lies on the ground and is protecting the snow under the unfavorable condition. Snow ஆல protect பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா cushion hemiphyte. ஸோ cushionனா இட்ஸ் represent the transition stage from hemiphytes to அதாவது செமிஃபைட்ஸ் டு ஹெமிக்ரிப்டோஃபைட்ஸ்ல. ஸோ இன் திஸ் குரூப் வந்து shoots are closely packed. ஸோ எக்ஸாம்பிள் வந்து அசோரெல்லா வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஹெமிக்ரிப்டோஃபைட்ஸ். ஸோ ஹெமிக்ரிப்டோஃபைட்ஸ் அப்படின்னா என்ன? So they are found on the soil surface and buds and shoots are protected by soil and dead leaves. ஸோ இது வந்து சாயில் சர்ஃபேஸில் தான் இருக்கும். அதோடைய ஷூட்ஸ் எல்லாம் வந்து எதனால ப்ரொடெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாயில் அண்ட் டெட் லீவ்ஸ்னால வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ தே ஆர் herbaceous and spread on the surface horizontally as a runner. So the group is divided into proto-hemicryptophytes. So partial பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ்டி பிளான்ட்ஸ் அண்ட் ரோஸ்டி பிளான்ட்ஸ் வந்து பார்ஷியல் ரோஸ்டி பிளான்ட் ஆகும், இல்லை ரோஸ்டி பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் பார்த்த ஹெமிக்ரிப்டோஃபைட்ஸ். ஸோ கிரையோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ in this group the buds and shoots of the plants are underground. So the reserving food materials will be stored in the substance penetrations organ. ஸோ இதில் penetration organ மூலமாக ஃபுட் மெட்டீரியல்ஸை ரிசர்வ் பண்ணி இது வந்து அதுக்கு பேர் தான் வந்து கிரிப்டோஃபைட்ஸ். ஸோ நம்ம இந்த கிரிப்டோஃபைட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிரிப்டோஃபைட்ஸ் வந்து again it's having the 3 classes. அதாவது வந்து ஜியோஃபைட்ஸ், ஹாலோஃபைட்ஸ், ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜியோஃபைட்ஸ்னா வந்து நிலத்தடி மட்டம்னு சொல்லுவோம். ஹாலோஃபைட்ஸ்னா வந்து சதுப்பு நில மொட்டுன்னு சொல்லுவோம். ஹைட்ரோஃபைட்ஸ்னா வந்து நீர்வாழ் மொட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு இந்த ரன் கேர் ஓவர்வியூ பார்த்தோம்னா ஸோ இந்த ஓவர்வியூ ஆஃப் த லெசன் வந்து 3 கைட்லைன்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ 3 கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரன் கேர் எம்ப்ளாய்மெண்ட் 3 கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து த கேரக்டரிஸ்டிக்ஸ் மஸ்ட் பி ஸ்ட்ரக்சரல் அண்ட் எசென்ஷியல், மஸ்ட் ரெப்ரசன்டிங் த இம்பார்ட்டன்ட் மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷனாக இருக்கணும். அந்த கேரக்டர்ஸ் வந்து சஃபிஷியன்ட் கிளியராக அண்ட் இட் வில் பி கேன் பி ஈஸிலி இந்த இந்த நேச்சரில் இருக்கணும். So all the life forms employee must be such nature. Could consist of the homologous systems representing the single point view aspect of the plant and enable comparative statistical treatment of the flora of different communities வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வில் பி ஹேவிங் சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ். ஸோ என்னென்ன குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இட்ஸ் வில் பி ஹேவிங் 5 குரூப்ஸ் இருக்கும். ஸோ ஃபெனிரோஃபைட்ஸ், ஹெமிஃபைட்ஸ், ஹெமிக்ரிப்டோஃபைட்ஸ், கிரிப்டோஃபைட்ஸ் அண்ட் தெரோஃபைட்ஸ், இந்த மாதிரி 5 இருக்கு. ஸோ இதில் இன்னைக்கு நம்ம பார்த்ததை வந்து ஃபெனிரோஃபைட்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபெனிரோஃபைட்ஸ் வந்து அக்கார்டிங் டு த ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து மெகா ஃபெனிரோஃபைட்ஸ், மீசோ ஃபெனிரோஃபைட்ஸ், மைக்ரோ ஃபெனிரோஃபைட்ஸ், நானோ ஃபெனிரோஃபைட்ஸ்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஹெமோஃபைட்ஸ்.
ஸோ ஹெமிஃபைட்ஸில் பார்த்தோம்னா வந்து இட்ஸ் ஹேவிங் 4 டைப்ஸ்: சப்ரூட்டிகோஸ் ஹெமிஃபைட்ஸ், பேசிவ் ஹெமிஃபைட்ஸ், ஆக்டிவ் ஹெமிஃபைட்ஸ் அண்ட் குஷன் ஹெமிஃபைட்ஸ்னு பார்த்தோம். அடுத்தது வந்து ஹெமி கிரிப்டோஃபைட்ஸ்னா என்ன, கிரிப்டோஃபைட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ கிரிப்டோஃபைட்ஸோடைய டிவிஷன்ஸ் வந்து we will be discussed there next class. So let me practicing some question regarding this topic. So the first question: what is the fundamental basis of Rankier plant life form classification? So option A, the root system depth. Option B, leaves surface area. Option C, the position and protections of penetration buds during the unfavorable seasons. Option D, method of pollination. International Journal of Current Microbiology and Application Science. ஸோ இதில் வந்து எது வந்து கரெக்டான ஆன்சர்ஸாக இருக்கும்? ஸோ ரன்கியர் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்தோன்னா, ரூட் சிஸ்டம் டெப்த் அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் வைல் த ரூட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்வைவல், தே ஆர் நாட் த defining metric for the specific classification system. So leaf surface அதாவது இது வராது. ஸோ லீவ் சர்ஃபேஸ் என்னன்னு பார்த்தோன்னா, this relating the more to the transpiration and photosynthesis efficiency. So it will be greater than the live form of the classification. இதுவும் வராது. So method of pollination, international journal current microbiology and applied scienceல பார்த்தோம்னா வந்து, so this represents a plant reproduction strategy தான் வரும். It's not a structural adaptation வராது. So the fundamental basis classification வந்து எதை படி பண்ணிக்கலாம்னு, the position and protection of the penetrations பொறுத்து தான் வந்து unfavorable seasonல எப்படி penetrate ஆகுதுங்கிற வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த Rankier plant life form வந்து the system is a method of the categorizing plant based on the penetration of the buds. அதாவது சர்வைவல், அந்த பட்டு வந்து க்ரோ பண்ணுறதுக்கு சர்வைவிங் என்னென்ன கண்டிஷனில் இருக்கும், இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம், இயர், அதெல்லாம் பார்த்து. ஸோ இதில் தான் வந்து அந்த ஃபீனோஃபைட்ஸ், ஹீமோஃபைட்ஸ், ஹெமிகிரிப்டோஃபைட்ஸ், கிரிப்டோஃபைட்ஸ் அண்ட் தீரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 கிளாஸிஃபிகேஷனில் சொல்லிக்குவார். ஸோ இதில் எந்த பேஸில் வந்து ஃபண்டமெண்டல் பேசிஸில் வந்து அவர் கிளாஸிஃபிகேஷன் பண்ணார்னு பார்த்தா, ஆப்ஷன் சி, த பொசிஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் perinations of buds during the unfavorable seasons is the correct answer. So the next question: which of the following is not tightly included in the Rankier systems according to the Promotes premise? Option A, angiosperm. Option B, gymnosperm. Option C, cryptogames. Option D, epiphytes. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதில் வந்து ஆன்ஜியோஸ்போம்ஸும் ஜிம்னோஸ்போம்ஸ் இந்த 2 ஆப்ஷனுமே வந்து இட்ஸ் பார்ட் டாக்ஸானமிக்கல் குரூப் தான். சீட் பியரிங் பிளான்ஸ், பெனிரோகேம்ஸ், வைல் தீஸ் ஆர் டாக்ஸானமிக்கல் ரேங்க் ரேதர் த லைஃப் ஃபார்ம்ஸ். ஸோ இட்ஸ் நாட் கம்மிங் டு த ரேங்கியர் கேட்டகரி, இது வராது. அதே மாதிரி கிரிப்டோ கேம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தா இட்ஸ் ரெஃபர் டு த ப்ராட் குரூப் ஆஃப் த பிளான்ஸ். அதாவது வந்து மாசஸ், ஸ்போன்ஸ், ஆல்கே இதெல்லாமே வரும். இட்ஸ் வில் பி கம்மிங் டு த கேட்டகரி ஆஃப் கிரிப்டோஃபன். இட்ஸ் வில் பி த கிளாஸிஃபிகேஷன் ஜென்ரலாக வந்து சீட் பேஸில் பெனிரோகிராம்ஸ் இந்த சீட் பேஸில் வந்து வரக்கூடியது. ஸோ ரங்கியர் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் பேஸ்டு ஆன் தேர் பிளான்ட் தேர் டார்மெண்ட் பட் கிளாஸிஃபிகேஷன் வந்து எதுனா கிரிப்டோ கேம்ஸ் சம்மந்தமாக தான் வரும். ஸோ இந்த எபிஃபைட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா வந்து இட்ஸ் ஸ்பெஷலி கேட்டகரைஸ்ட் ஆஃப் த ஏர் பிளான்ட்ஸ். எபினாலே வந்து ஏர் பிளான்ட்ஸ். ஸோ இது வந்து வராது. ஸோ எதுதான் வரும்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கேம்ஸ் அப்படிங்கிறதா கரெக்டு. ஸோ இந்த கிரிப்டோ கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து இட்ஸ் ரேங்கியர் சிஸ்டம் வந்து 5 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. பெனிரோஃபைட்ஸ், ஹீமோஃபைட்ஸ், ஹெமி கிரிப்டோஃபைட்ஸ், கிரிப்டோஃபைட்ஸ் அண்ட் தீரோஃபைட்ஸ் இதுதான் வருது. ஸோ ஆப்ஷன் சி, இட்ஸ் நாட் டைப்பிக்லி இன்க்ளூடிங்
in the Rankine system according to the promoting the permissions அப்படின்னு பார்த்தோன்னா not typically Rankine systemனா crypto games அப்படிங்கிறது தான் வந்து அது. So crypto games is the correct answer. So the next question. So in the Rankine system, what are woody plants with terminations but located, it will be the less than 50 cm above the soil surface. So soil surface la edu vandu 50 cm குறைவா இருக்கக்கூடியது. It's a more that is a more than 50 cm. Sometimes it will be defining as a less than 25 centimeters. லெஸ் தென் 25 to 50 சென்டிமீட்டர் இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் வந்து நிறைய பிளான்ஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ இந்த ஃபெனிரோஃபைட்ஸ் வந்து 50 சென்டிமீட்டர் எபோவ் த சாயில் வந்து வளரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஹெமிஃபைட்ஸ், ஆப்ஷன் பி ஃபெனிரோஃபைட்ஸ், ஆப்ஷன் சி ஹெமிகிரிப்டோஃபைட்ஸ், ஆப்ஷன் டி தெர்மோஃபைட்ஸ். ஸோ இதில் வந்து ஹீமோஃபைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து லெஸ் தென் 25 to 50 சென்டிமீட்டர். ஸோ இட்ஸ் கிரேட்டர் தென் பார்த்தோம்னா வராது, இது வந்து லெஸ் தென்ல தான் வரும். ஸோ லெஸ் தென் 25 சென்டிமீட்டர் டு 50 சென்டிமீட்டர்ல வளரக்கூடியது. ஸோ ஃபெனிரோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் வில் பி மோர் தென் 50 சென்டிமீட்டர்ல வந்து வளரக்கூடியது. ஸோ ஹெமிகிரிப்டோஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சாயில் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடியது. தெரோஃபைட்ஸ் அப்படின்னு வந்து இட்ஸ் வந்து ஆனுவல் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட் தேர் லைஃப் சைக்கிள் ரேபிட்லி டியூரிங் த ஃபேவரபிள் கண்டிஷன் அண்ட் சர்வைவிங் த அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன் ஒன்லி இன் த சீட். ஸோ அப்போ வந்து 50 சென்டிமீட்டருக்கு மேலே எபோவ் த சாயில் வளரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெனிரோஃபைட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So next question. Plants that completing their life cycle in one season and surviving the unfavorable season, that is called as a which category? So option A cryptophytes, option B therophytes, option C zeophytes, option D hemophytes. So cryophytes அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா the buds it's surviving as a bud are buried underground or underwaterல buried ஆயிடுது, இது வராது. ஸோ ஜியோஃபைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் சப்டைப் ஆஃப் த கிரியோஃபைட், கிரிப்டோஃபைட்ஸோட சப்டிவிஷனாக தான் வரும். இது வந்து பிளான்ட்ஸ் அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் யூஸிங் அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் வச்சு வளரக்கூடியது, டியூபர்ஸ் பல்ப்ஸாக வளரக்கூடியது. இது ஹெமிஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் வந்து பெரினியல் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தெரோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸோ இந்த தெரோஃபைட்ஸ் தான் வந்து இட்ஸ் ஆனுவல் பிளான்ட், இட்ஸ் கம்ப்ளீட்டிங் தேர் லைஃப் சைக்கிள் என்டையர் லைஃப் சைக்கிள். ஸோ சிங்கிள் எப்போ ஃபேவரபிள் சீசன் வருதோ அது சர்வைவிங் அன்ஃபேவரபிள் சீசன் கோல்டு வின்டர் ட்ரைலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீட்ஸ் போஸ் வந்து ஃபேவரபிள் கண்டிஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஃபேவரபிள் கண்டிஷனில் ரிட்டன் இட்ஸ் வில் பி கோயிங் ஆஸ் அ நியூ சீட். ஸோ அப்போ ஆப்ஷன் பி therophytes is the correct answer. So fifth question. So which life form has penetrating the bud located on or just below the soil surface? So soil just below the soil surface term enna? Option A phanerophytes, option B hemicryptophytes, option C epiphytes, option D hydrophytes. ஸோ இதில் வந்து ஃபெனிரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து woody plant. So the bud located high above the ground, some 25 சென்டிமீட்டருக்கு மேலே வளரக்கூடியது. ஸோ ஹெமிகிரிப்டோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இது வந்து என்னன்னா இந்த பட்ஸ் லொக்கேட்டட் ஆன் ஜஸ்ட் பிலோ த சாயில், இது வந்து சாயில் சர்ஃபேஸில் வந்து இருக்கக்கூடியது. எபிஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த பிளான்ட் க்ரோயிங் அண்ட் அதர் பிளான்ட்ஸ், ஸோ ஃபிசிக்கல் சப்போர்ட்டிங் பட் நாட் ஃபார் த நியூட்ரியன், ஃபிசிக்கல் சப்போர்ட்டை வச்சு வளரக்கூடியது. ஹைட்ரோஃபைட்ஸ்னா வந்து அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். அப்போ எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி ஹெமிகிரிப்டோஃபைட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So in next class we will discuss about the
கிரிப்டோஃபைட்ஸோடைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஜியோஃபைட்ஸ்னா என்ன, ஹெலோஃபைட்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரோஃபைட்ஸ்னா என்ன. ஸோ ஹைட்ரோனா வந்து வாட்டர். ஸோ இந்த மாதிரி அந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பயாலஜிக்கல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃபைட்டோ கிளைமேட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, தென் நார்மல் ஸ்பெக்ட்ரம் ரேஞ்சஸ் வந்து என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் ரிமைனிங் டைப்ஸ் அந்த ஸ்கீமிங் ஆஃப் ஃபாலோயிங், அதாவது ஃபைட்டோ பிளாங்க்டன்னா என்னென்ன, எண்டோஃபைட்ஸ்னா என்ன, தெரோஃபைட்ஸ்னா என்னென்னு we will discuss on the next class. So I hope you are understanding about this video. Study well. We will meet on the next class with new topic. Thank you.